ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. நேற்று வந்து வீடியோ போட முடியல. ஸ்டொமக் பெயின் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. அதனால் வந்து எதுவுமே பண்ணல. ஆனால் வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பராக வந்து நான் ஃபுட் ஹேபிட்டில் எல்லாமே பண்ணேன். தண்ணியும் ப்ராப்பராக குடித்தேன். வந்து இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணல, அப்படியே வீடியோ எடுத்துடலாமே, நேற்றே எடுக்கல அப்படின்ட்டு ஆலோவேரா ஜெல்லு தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளையும் டேக் கேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பண்ணணுன்னா பண்ணலாம், அந்த எல்லா வேலை முடிச்சுட்டு பண்ணலாமேன்னு நினைக்க சொல்ல நம்ம உடம்பு டயர்டு கொடுத்துது. அதனால் வந்து சோம்பேறி. டிசம்பருக்குள்ளே 60 வந்துடணும். நான் என்னோடய டார்கெட்டு பார்க்கலாம். பொறுமையாக குறைக்கிறேன். நான் சீரியஸாக குறைச்சேன்னா ஈஸியாக வந்துடுவேன் இந்த மந்த்தே. பட் அதை நான் பொறுமையாகவே குறைக்கலாமே. 2 மந்த்து சாலிடாக இருக்குது. அதனால் ஆலிவேரா அப்ளை பண்ணிட்டேன். இது ஹோம்மேடாக வந்து இன்ஸ்டால் நிறைய பேஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதில் ஒரு பேஜஸில் தான் நான் வந்து ஆலிவேரா வாங்கினேன். நல்லாவே இருக்குது. இது சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டிக்கி ஆகிறது அதெல்லாம் இல்லை. அப்சர்வ் ஆகுது ஈஸியாக. ஃபேஸும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிம்பிள்ஸு இதெல்லாம் போதும். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் லிப் பாம் போட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதுவும் வந்து இன்ஸ்டாவில் தான் நான் வாங்கினேன். இது ரெண்டும் ஒரே பிராண்டு. மிரர் இல்லாமல் நான் வந்து இன்னும் தலை கூட வரல. பீட்ரூட் லிப் பாம் இது. அதனால் உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் ஷேடு இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நியூட்ரிடன் மாய்ஸ்சரைசர். சில டைம் வந்து நான் ஆலிவேரா மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். தண்ணி வந்து பேசிகிட்டே குடிப்பேன். ஏன்னா அது இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ அவ்வளோ பிடிக்கும். நல்லா வார்மாக இருக்கும். 12 o'clock வரைக்கும் ஜில்லுலாம் ஆகாது. அந்த மாதிரி சூடாக தான் குடிப்பேன் நான். இது வந்து ஃபீடிங் குர்த்தி. இது வாங்கிட்டு நான் ஒரு 2 டைம் கூட போடல. அப்படியே இருக்குது. நிறைய குர்த்திஸ்லாம் இருக்குது. பாதி எடுத்து வச்சுருக்கேன். என் சிஸ்டருக்கு, எங்கள் நாத்தனாருக்கு, ஏன்னா ஃபீடிங்லாம் அவங்க பையன் வச்சுருக்காங்க. புதுசாக இருக்குது எல்லாமே. கொடுத்துலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். டைம் எப்போன்னு தெரியல கொடுக்குறதுக்கு. அப்புறம் வந்து அம்மா வீட்டில் வந்து என்னுடைய பீரோ இருக்குது சொல்லியிருப்பேன். அதில் மேலே வந்து நிறைய இந்த சாரீ கவர்லாம் இருக்கும்ல, அதில் நிறைய குர்த்திஸ் அதெல்லாம் ஏறாது. வெயிட் லாஸ் பண்ண சொல்ல யூஸ் பண்ணது. பவுடர் வீட்டில் தான் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். ஐப்ரோ சும்மா லைட்டாக. இது என் பையனுக்கு வாங்குது. டேஸ் இல்லை, பாப்பாவுக்கும் என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து கண்ணாடி பார்க்காம ஃபோன்லேயே போட்டுட்ருக்கேன். லைட்டாக தான் போடுவேன். எனக்கு ஆல்ரெடி பிளாக்காக தான் இருக்கும் என்னுடைய ஹேரு. இன்னும் நிறையா இருந்துச்சு. நான் தான் பராமரிக்கிறதுனால எனக்கு ஹேர் க்ரோத் இப்படி ஆயிடுச்சு. காஜல் இன்றைக்கி வைக்கலான்னு ஒரு தாட்டில் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போயிட்டு அந்த பீரோ கண்ணாடியில் நான் வந்து காஜல் வச்சுட்டேன். எப்படி இருக்க சொல்லுங்கள். ரொம்ப வைக்க மாட்டேன். எனக்குலாம் காஜலுங்களாம் எடுத்து நைட் தூங்கி எழுந்த பிறகு அது தேய்ச்சி குளிக்கிறதுக்குள்ளே போதும்போது நான் எடுப்பேன். ஸ்கின் கேர் நைட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் ஸ்கின் கேர் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. பவுட்ரு வீட்டில் இருந்தால் நான் அடைக்கல. அவ்வளோதான் என்னுடைய மேக்கப். எனக்கு என்ன குட்டி பொட்டு தேடிட்டுருக்கேன். இந்த குட்டி பொட்டு தேடுறத பெரிய தலைவலி. நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கடைக்கு போனோம்னா, ஷாப்புக்கு போனோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பிந்தி கிடைக்க மாட்டேங்குது. பொட்டுலாம் வெறுப்பாகுது. இல்லை பெருசாக வச்சுக்கிறேன். யார் வைக்க போகிறாங்க? அப்படி எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஒன்று வேணாங்க. இது மாதிரி பெருசாக வைக்கிறாங்க. இதில் என் ஃபேஸ் செப்டே ஆக மாட்டேங்குது. வெறுப்பாகுது. நம்மளுக்கு நம்ம ஃபேஸ்க்கு அது மாதிரி குட்டி குட்டியாக வைக்கணும். நெக்ஸ்ட் மந்த்து என் பர்த்டே வருது. உங்களுக்கு தெரியுமா? இது எல்லோ கலரில் இருக்குது. மேட்ச் ஆகுதான்னு தெரியல. கலர் வரணும். எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணணும்ல, அதனால் அவ்வளோதான்.
நிறையா இருக்குது. இதெல்லாம் கச்சா முச்சா இந்த கிளிப்பு எடுத்து வைக்கணும். இந்த பவுச்சில் போட்டு வச்சுட்டு டக்குன்னு ஏர் வாஷ் பண்ண சொல்லும். இது இருந்தால் நம்ம கொஞ்சம் குட்டி ஏராக இருக்குல்ல, இது வந்து நம்ம நல்லா எண்ணெய் வச்சு பின்னிட்டோம்னா தூக்கி இப்படி பண்ணிடுவேன். இல்லைனா ஏர் வாஷ் பண்ண சொல்ல அப்படி தூக்கி அப்படி கிளாஸ் கிளிப் மாதிரி போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இவ்வளோ நம்பி நான் வந்து முன்னாடியே வைக்கலாம் ஐப்ரோ பென்சில். பாப்பா அங்கே வளர்றாங்கனால சுட்டித்தனமாக அதிகமாக இருக்குது. வெளியே சரி பாப்பா யூஸ் பண்ணலாம் டெய்லியும் அப்படின்னு வச்சா அது வந்து நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதை வந்து ஒரு வகை பண்ணிடுறாங்க. என்னுடைய குஷி கிளப்பு ஒன்று கூட இல்லையா, இல்லை கையில் நான் வைக்கணும் போல இருக்குது இன்றைக்கி, நான் தெரியல. டேஸில் தானே, ஆமாம் எல்லாமே டேஸில் 2 வாங்கினேன். என் சிஸ்டர் வந்திருந்தா ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டான். அவளுக்கு கொடுத்துட்டேன், நான் தான் கொடுத்தேன். ஏன்னா எத்தனை ஒன்று வச்சு யூஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு 1 இயர் ஆகிடும். அடிக்கடிக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதெல்லாம் அவள் வந்து அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம தலை வரணும். எங்கே சீப்பு ஒரு இடத்துல வைக்க மாட்டுறாங்க இவங்களை, என்ன தான் பண்ணுறது? பசங்களை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக தான் இருக்குது. நம்ம ஒரு சீப்பு வைக்கணும்னா அந்த இடத்துல இருக்கணும். அதை விட்டுட்டு ஷெல்ஃபில் இருக்குது, சோஃபா கீழே இருக்குது. இவனும் கூட சேர்ந்துட்டான், குட்டி பையனும். அவளுங்களும் அப்படி பண்ணுறாங்க. அந்த அப்புறமா ஆஃபீஸ் ரூம் அவங்க படிக்கிறாங்களா அந்த ரூமில் இருக்குது. என்ன தான் பண்ணுறது எனக்கு புரியலை. தலை வேறு வாரணும். நல்ல ஆயில் வச்சுட்ருக்கேன். குட்டி குட்டி ஹேரில் எனக்கு வளருது. அதுதான் கொஞ்சம் கன்றாவே இருக்குது. சீக்கிரமாக வளரும். ஒன்றா வளர்ந்தா சீக்கிரம் பின்னலாம். இந்த மாதிரி தூக்கிறது, இன்னும் ஹேர் வாஷ் பண்ணால் கொடுமை. எனக்கு ஒரு கேர்லி ஹேர் வேறு, ஹேர் வாஷ் பண்ணால் கொடுமையாக இருக்கும். இனி நாள் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இது பீன்ஸ் சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. என் பர்த்டே வரப்போகுது நெக்ஸ்ட் வந்து. இந்த பர்த்டேவும் இந்த மந்த்தும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஸ்பெஷல் 2 days வரும். அது என்னன்ட்டு நான் அன்றைக்கி தான் காட்டுவேன், அன்றைக்கி தான் ரிவீல் பண்ணுவேன். ஓகேங்களா? அது என்ன வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன். உங்களுக்கும் பிடிக்கும் என்னுடைய வீடியோ. ஒரு ஃபன்னாகவே போகலாமே, எப்போ பார்த்தாலும் இது பண்ணுற அதை பண்ணுறேன்னு போகிறத விட ஜாலியாக பேசலாம். நான் வந்து ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் வாட்டர் குடிக்கிறேன். அவ்வளோதான், குடிச்சாச்சு, ரெடி ஆகிடும். நாளைக்கு வந்து ஐயோ கடவுளே, கண்டிப்பாக நாளைக்கு 5 o'clock எழுந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன் நான் என்னால் எழுந்ததில் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பாப்பா ஸ்கூல் போகிறாங்க, நம்மளும் கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கணும் டைமுக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ்ன்றது லேட்டாக பண்ணுறேன். ஏன் அந்த 5 மணிக்கு பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு 4 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 6 மணி இந்த மாதிரி டைமிங்கே சொல்ல முடியல. நல்லா தூக்கம் வருது. எல்லோரும் தூங்குறாங்க எழுந்து பார்த்தா. என் குட்டி வந்து எழுந்துகிட்டே இருக்கிறான், அடிக்கடி எழுந்துக்கிறான், இப்படி சொறிகிறான். ஏசி தான் போயிடுது, இப்படி சொறிகிறான், தட்டு மம்மின்றான், டென்ஷன் ஆகுது. இது முன்னாடி தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஃபீடிங் எப்பயுமே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னும் 1 இயருக்கு நான் என்ன தான் பண்ணுறதில்ல. ஏன்னா டீப் ஸ்லீப்பிங் நம்ம வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவு நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தூக்கம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லாமல் ஒரு 6 hours 8 hours தூங்குனீங்க, உங்களுக்கு எந்த ஒரு டிசீஸ் நோய் எதுவுமே அது ஃபேஸ் அப்படியே க்ளோயிங்காக இருக்கும். ஓகேங்களா? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதை நிறைய ரிசர்ச் கூட சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் போட்டாவே உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸும் ஒரு பக்கம் முக்கியம், வாட்டர் இன்டேக்கும் முக்கியம், டீப் ஸ்லீப்பும் முக்கியம். டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்படி தான் வீடியோ போயிருக்கு. நான் இதை இன்றைக்கி லஞ்சுன்னு சொல்லிட்டேன். அவரைக்காய் பொரியல், பீன்ஸ் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பா கூட்ட சொல்லவே மம்மி சூப்பராகுது சொன்னாங்க. காலையில் டிஃபனுக்கு, நைட்டும் டிஃபன் தான் பண்ணுறோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி கொடுத்துருவேன். நைட்டு சட்னி வச்சுட்டு சாம்பார் இருக்கும்ல 2 ஷேர் பண்ணி அப்படியே கொடுத்துருவேன். இதுதான் பாப்பாவுக்கு. வந்தோடனே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க டெய்லியும். ஹெல்தியாக சுண்டல்ஸ் அதெல்லாம் பண்ணோன்னா சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுறோம்?
கார்ன் வேணும், பாஸ்தா வேணும், இதெல்லாம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குறாங்க. நான் நான் இது சொல்கிறது என்னது, நட்ஸில் வந்து லட்டு பண்ணுவேன். பாப்பா வித்துமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ரியாவுக்கு அவளுக்கு வந்து செஞ்சு கொடுங்க சொல்லிகிட்ருக்கா. மிக்சட் நட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் பாதாமும் முந்திரியும் தான் அதிகமாக வேணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அது வந்து நான் செய்ய போகிறேன். என்னைக்கு தெரில. கொஞ்சம் நான் இன்னும் இந்த மந்த்துக்கான எதுவுமே வாங்கலை, கிச்சன் ஐட்டம்ஸ்லாம். அப்போ வாங்க சொல்ல நான் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாது பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். ஏன்னா அவளே விரும்பி வாய் தந்து கேட்குறாங்க, நம்ம கொடுக்கலன்னா எப்படி. அதனால் அந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. அவங்க அந்த சில்க் பேப்பரில் ரோல் பண்ணி பால் பண்ணி அப்படியே வச்சுட்டோம்னா ஒன்று எடுத்துப்பாங்க. இது நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பண்ணவே இல்லை, பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறமா கருப்புளுந்து வந்து அந்த கஞ்சி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அது வறுத்துட்டு பாதாம்லாம் போட்டு வறுத்துட்டு அது பவுடர் பண்ணி கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுக்கணும். ரொம்பவே நல்லது. நீங்கள் இந்த மென்சஸ் டைமில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இடுப்புலி அது பிரச்சனையே வராது. எனக்குலாம் பேக் பெயின் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சுத்தமாக கிடையாது. ஒரு 2 முறை குடித்தாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் லிப் பாம்லாம் வாங்கினேன்ல, ஹோம்மேடாக பீட்ரூட் லிப் பாம்லாம், அவங்ககிட்டவே இந்த பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி இதை வாங்கினேன். உண்மையாக சொல்கிறேன், தோசை மேலே தூவி சாப்பிட்டேன். நெய் தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டேன். அவ்வளோ 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 டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பேக் பெயின் இருந்த இடமே போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிங்கன்னா செஞ்சு சாப்பிடுங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. இப்போ தான் ஆன்லைனில் ரெடி பண்ணி கொடுத்து தான் நான் சாப்பிட்டேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா, பை.